சேகர் பாபுவை தாண்டி விஜயால வந்து பெரம்பூர்ல வந்து ஜெயிக்க முடியுமா? சேகர் பாபு தொகுதியிலே சேகர் பாபு தோத்துருவார் பாருங்க. நீங்க எவ்வளவு கெட்ட பேர் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுகவுக்கு வந்து பெரிய தோல்வி இருக்குதுங்க சென்னையில். நான் எழுதி தரேன். சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதி இந்த வாட்டி நிற்க போகிறதில்ல. அவர் வந்து திருவாரூர் தாத்தா தொகுதிக்கு போகிறாரு. ஏன் போன எலெக்ஷனில் போகல, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் போகல. ஸோ சேப்பாக்கம் இஸ் நாட் சேஃப்னு திமுகவுக்கே தெரிஞ்சிடுச்சு. தாவேக்கா 30%, 35% தனியாக இருக்குது. இந்த திமுக எல்லாரும் சேர்ந்து 10-15 கட்சியை வச்சுக்கிட்டோம், 35 இல்லை. ஆட்சியில் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் சொத்து என்ன, இப்போ என்ன சொத்துன்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியுமா? ரெட் ஜெயண்ட்டே எடுத்துக்கலாம். இப்போ உதயநிதிக்கு என்ன தொழில் பண்ணார்? 700 கோடி படம், 500 கோடி படத்தெல்லாம் எடுக்கிறாரு. இப்போ தற்காலிகமாக சிஇஓ இருக்க இன்பநிதி அவர் எங்கே வேலை செஞ்சார்? இட்லி கடை 100 கோடி 200 கோடி படம்லாம் எடுக்கிறாங்க. அந்த தேமுதிகவை கல்லாப்பேட்டி கூட்டணின்னு அவர் சொல்கிறது, தேமுதிகவை வந்து கேப்டன் விஜயகாந்த் கட்சியை அந்த அம்மையார் வந்து வித்துட்டாங்க, வாங்கிடுச்சு திமுக. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆக்சுவலாக இப்போ இந்த சமீப காலமாக பேசும் பொருளாக இருக்குது தேமுதிக அந்த திமுக கூட்டணி தான். அதுக்கு சூசகமாக ஒரு பதில் ஒன்று சொன்னார் சார். கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அவங்களுக்கு ஒரு அடி. அதே மாதிரி இபிஎஸ் தொடர்ந்து வந்து விஜய் குறித்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸாக ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருப்பேன், எனக்கு காமெடி பண்ணுறதுலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அடி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க அப்படின்னு. அதாவது இன்றைக்கி மற்ற எல்லாமே ரொம்ப இதுவாக தான் இருந்ததுங்க. அவர் இன்னொன்று அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் பேசினா கூட கரப்ஷன் இல்லாத ஆட்சியை தருவேன், ஊழல் லஞ்சம் அந்த நேரு விஷயத்தை அவர் பேசியிருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பாலிட்டிக்ஸில் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அதாவது அவர் பேசுறதுக்கு ரிலவெண்ட்டான இஷ்யூ. எப்போ வந்து அதாவது தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடுது அரசாங்கத்தில், அப்போ அதை நான் இல்லாத ஆக்குவேன், அது இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை தருவேன், தூய ஆட்சியை தூய சக்தியான நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் அங்கே போட்டிருக்கலாம். எவ்வளோ பேசினவர், அது எதனால் போடல, ஒருவேளை கோர்ட்டுங்க கேஸுமா இருக்கு அப்படின்றதால விட்டாரான்னு தெரில. ஆனால் அந்த ஃபோக்கஸை வந்து அவர் விடலை. கரப்ஷன் இந்த தேர்தலில் மெயின் இஷ்யூவாக போகுது. வடக்கு தெற்கு சண்டை, அப்புறம் வந்து ஆரியர் திராவிடர் சண்டைலாம் அதெல்லாம் சும்மா இமேஜினரி. திமுக பண்ணுற ஒரு கற்பனை இது சண்டைகள். உண்மையான சண்டை என்னன்னா மக்கள் வந்து கரப்ஷனில் ரொம்ப இதாகிட்டு இருக்காங்க, வெறுத்து போயிருக்காங்க. ஏங்க ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை, ஜூனியர் இன்ஜினியர் வேலை, டவுன் பிளானிங்க்கு இன்ஸ்பெக்டருக்கு 35 லட்சம் உங்கள் வீட்டில் கொடுத்து வாங்க முடியுமாங்க? தகுதி இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட 35 லட்சம் இல்லைன்னா இது மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இந்த வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் குடிநீர் வழங்கல்ன்றாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் 2000 போஸ்ட்டுக்கு இவ்வளோ காசை வாங்கியிருக்காங்கன்னா இது சாமானிய மக்களுக்கு எதிரான ஆட்சி இல்லையா? இது வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் கூட போடாமல் இடி வந்து ரொம்ப நியாயமான அமைப்பு, அது தர்மத்துக்காக, அதெல்லாம் நான் சொல்ல. அது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை தான். ஆனானப்பட்ட சிபிஐயே வந்து கேஜ்டு பேரட், குண்டு கிளின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மத்தியில் யார் ஆட்சி பண்ணாலும் இதாங்க நிலைமை. இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து அப்படியே அரிச்சந்திரர்கள் மாதிரி போகிறாங்களா? தமிழ்நாடு போலீஸ் அப்படியே நடுநிலை இல்லை. சவுக்கு சங்கர் எப்படி டீல் பண்ணுறாங்க? மணசநல்லூரில் கிட்னி திருடின டிஎம்கே எம்எல்ஏ தொடர்பான ஆஸ்பத்திரிக்காக அதை எப்படி டீல் பண்ணுறாங்க? ஸோ போலீஸ் இஸ் அ போலீஸ். நீங்கள் வந்து அது ஒரு அமைப்பு, அது அவ்வளோதான். ஆட்சியில் இருக்கிறவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக அது சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னா இப்போ தமிழ்நாடு போலீஸை பற்றி நம்ம அப்படி சொன்னால் ஒத்துக்குவாங்களா? புரியுது. அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் இந்த லஞ்சம் லாவண்யம் இதை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் வந்து உங்கள் அரசியலுக்கு
வர்றதுக்கு முன்னால், ஆட்சியில் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் சொத்து என்ன, இப்போ என்ன சொத்துன்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியுமா? எந்த வழியில் உங்களுக்கு இந்த சொத்து வந்து சேர்ந்ததுன்னு ரெட் ஜெயண்ட்டே எடுத்துக்கலாம். இப்போ உதயநிதிக்கு என்ன தொழில் பண்ணார்? 700 கோடி படம், 500 கோடி படத்தெல்லாம் எடுக்கிறார். இப்போ தற்காலிகமாக சிஇஓ இருக்க இன்பநிதி அவர் எங்கே வேலை செஞ்சார்? இட்லி கடை 100 கோடி 200 கோடி படம்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியுங்க, கரப்ஷன் இஸ் தி கோர் இஷ்யூ. தமிழ்நாட்டில் கரப்ஷனை வந்து போக்கிட்டோம்னா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதனால் அந்த இஷ்யூவை டச் பண்ணார். இப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள்லாம் ஓகே, தேமுதிக குறித்து இந்த விமர்சனம் இப்போ தேவையா? ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்தோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க திமுக கூட கூட்டணி. ஆமாம் ஆமாம், எல்லாருமே விஜய்க்கு தான் அந்த ஓட்டா மாற இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனம் பண்ணா கடைசியில் விஜயும் இப்படிதான்ற ஒரு நிலைக்கு தானே போவாங்க அவங்களும். இல்லை விஜய் வந்து சொல்லப்போனால் அந்த தேமுதிகவை கல்லாப்பேட்டி கூட்டணின்னு அவர் சொல்கிறது, தேமுதிகவை வந்து கேப்டன் விஜயகாந்த் கட்சியை அந்த அம்மையார் வந்து வித்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த எம்பசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறார். வாங்கிடுச்சு திமுக, இது கேப்டனுடைய நோக்கம் இல்லை, கேப்டன் இதுக்காக இந்த கட்சியை உருவாக்கலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், இதனால் விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் திரும்பிட மாட்டாங்க. சொல்லப்போனால் விஜயகாந்த் ரசிகர்கள் பிரேமலதாவுக்கு எதிராக போகிறதுக்காக, திமுகவுக்கு எதிராக போகிறதுக்கான நியாயங்கள் காரணங்கள் தான் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கோயம்பேடில் அவர் திருமண மண்டபம் கட்டினார் விஜயகாந்த். அந்த மண்டபத்தை பாதியாக்குற அளவுக்கு மேம்பாலத்தை டிஆர் பாலு மாற்றவே முடியாது, அலைன்மெண்ட்னாரு. நான் பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேன். இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பிரிட்ஜை பாருங்க, 7 கோணலா வரும் சுத்தி. ஏன்னா டிஎம்கே ஆளுங்களுடைய ப்ராப்பர்ட்டி அங்க வந்து எதுவும் பாதிப்புக்கு ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்க. அப்போ விஜயகாந்தை அரசியல் ரீதியாக உங்களை எதிர்க்கிறாருன்றதுக்காக அவருடைய மண்டபத்தை ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ அது கட்சி ஆஃபீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதே போல் அவருடைய முதல் ஆண்டு அஞ்சலி, முதல் ஆண்டு நினைவு நாள் கோயம்பேடு எங்கேயோ ஓரமாக இருக்குது. ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு பிரேமலதா ஒரு ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டாங்க, அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ இவங்க கேப்டனை பற்றி வடிவேலுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாராம் கலைஞர். அதை வந்து நான் சொல்ல, தியாகுன்னு ஒரு பழம்பெரும் நடிகர் ஒரு காணொலி பார்த்தேன் ரீசெண்டாக. 5 கோடி ரூபாய் கொடுத்து வடிவேலை கொண்டு போய் வாண்டடாக வண்டியிலே ஏற்றி கருணாநிதி அவர்கள் இருக்கிற மேடையிலே வடிவேலை ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு விஜயகாந்தை விமர்சனம் பண்ணி ரஞ்சாய் பண்ணாங்களே. விஜயகாந்த் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பது என் நிலைப்பாடு இல்லை. அவர் அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைகள் கோட்பாடுகள். ஆனால் குடிகாரன் அதை பண்ணும் இப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ண திமுகவை ஏதோ ஏவா வேலு ஒரு காலேஜை விற்று கொடுத்தாரு, புரோக்கர் வேலை பண்ணார், அதில் கொஞ்சம் பணம் வந்து ஹெல்ப் பண்ணாருன்றதுக்காக. ரெண்டாவது அந்த அம்மா வந்துங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன். எதுக்காக திமுக கூட்டணி வந்தீங்கன்னா, பாஜக எங்களுக்கு சொன்னதை செய்யலை, அதிமுக வந்து எம்பி சீட் தரேன் ராஜ்யசபான்னு சொல்லி செய்யலை. ஏங்க இது வாங்க ஒரு இஷ்யூ பாலிடிக்ஸில். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளே 100 நிறைவேற்றாமல் ஏமாற்றி இருக்க திமுக கிட்டே நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எடப்பாடி என் தம்பிக்கு வந்து எல்கே சுதீஷை எம்பி ஆக்குறனாரு, பண்ணல. அது ஒத்துக்கிட்டு செய்யாமல் இருந்தால் தப்பு தான். ஆனால் அது வாங்க கூட்டணியை டிசைட் பண்ணோம். உங்கள் இஷ்யூவா, உங்கள் குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட கடன் பிரச்சனையா, கோட்பாடு இல்லையா? அப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டனுடைய ஆதரவாளர்கள், கேப்டன் அபிமானிகள் இந்த முடிவால் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. சில பேர் பட்டாசு வச்சு கொண்டாடினாங்கன்னு சொல்கிறாங்க, நானும் பார்த்தேன். அவங்கெல்லாம் யாருன்னா அந்த 6 எம்எல்ஏல தொகுதி தங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, பதவிக்காக பகட்டுக்காக இருக்கிறவங்க தான். ஆனால் அடிப்படையில் விஜயகாந்த் ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த அம்மா வந்து திமுகவில் ஏங்க 2 நாளைக்கு முன்னால் இந்த அம்மா திமுகவை பற்றி என்ன பேசியிருக்கு பாருங்கள். புரியுது. நீங்கள் அதிகமாக வந்து போன வருஷம் போன வாரம்லாம் இல்லை, 2 நாளைக்கு முன்னால் என்ன பேசியிருக்காங்க. அது எப்படிங்க இவங்களால் இப்படி ஒரு பல்ட்டி அடிக்க முடியும்? அதனால் வந்துங்க அதில் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, பிரேமலதாவன்னு சொல்ல எல்லா கட்சியும் தான் விலைக்கு வாங்குறாங்க. இப்போ எந்த கம்யூனிஸ்டுகளே 10 கோடி 5 கோடி வாங்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஏன் வந்து பாமக வந்து 500 கோடிக்கு போலையா? அதிமுக அலையன்ஸை விட்டுட்டு பாஜக கூட அண்ணாமலை போய் விலைக்கு வாங்கலையா? ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அலையன்ஸ் என்பதே இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. கல்லாப்பேட்டியை வச்சுக்கின்னு பெருசாக திறந்து வச்சுக்கின்னு
கூட்டணிகள் எல்லாம் வரல. இந்த பக்கம் இவர் கடை விரிச்சாரு யாரும் வரமாட்டேன்றாங்கன்னு சொல்றது. இவர் ஏன் வரமாட்டேன்றாங்கன்னா இது மாதிரி பணம்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கொள்ளையடிச்ச பணமும் இல்லை. அவர் அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஆள். விலை கொடுத்து கூட்டணி கட்சிகளை வாங்க முடியாது. இப்போ இங்கெல்லாம் வந்து சீட்டு கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க, அது இல்லாமல் கொடுப்பாங்க இந்த தொகுதிக்கு இவ்வளோன்னு. அதனால் வந்துங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துடைய ரசிகர்களை வேதனைப்படுத்தாது. ஆனால் இருக்கிற சூழலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திமுக கல்லாப்பெட்டி சிங்காரமாக மாறிடுச்சு, அரசியலில் தூய்மை இல்லை அப்படின்றத தான் அவர் சொன்னார்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் சில வாக்குறுதிகளும் வந்து இந்த சந்திப்பில் வந்து கொடுத்திருந்தார். இப்போ தாவேக்கா ஆட்சி அமைந்தால் வந்து நாங்கள் எல்லா கிராமங்களுக்கும் வந்து போய் இல்லை, இது முழுமையான வாக்குறுதியாக நான் நினைக்கல. ஏன்னா அது டாக்டர் அருண்ராஜ் தலைமையில் அந்த குழு போய் மக்களெல்லாம் சந்திச்சுட்டு அது கம்பைல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அதிலிருந்து ஏதோ சில விஷயங்களை சொல்கிறாரு தவிர அது வரட்டும். அந்த உறுதிமொழின்னு அதை அழிக்க போகிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னால். அது அப்போ பேசினா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பீஸ்மிலா காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் சொன்னார். அதெல்லாம் இது எப்படி வடிவத்தில் வந்து இருக்குதுன்னு தெரியாது. இல்லை சார், இப்போ என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சொல்லியிருந்தேன் சார், இந்த டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்காங்க, நலவாரியங்கள், அவங்களுக்குலாம் நலவாரியங்கள் அமைப்புன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இல்லை அதை விட ஒரு விஷயம் சொன்னார். மக்கள் எல்லாருக்கும் பயன்படுறது மாதந்தோறும் இபி பில். இத்தனைக்கும் திமுக 2021 செய்கிறேன்னு சொன்னாங்க. ஏன் செய்யலன்ற விளக்கம் கூட இது வரைக்கும் கொடுக்கல அவங்க. அதில் அவர் சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடர்ன் கரெக்ஷன். அதாவது 100 யூனிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, நீங்க பில் கட்ட வேணாம். இதையே 2 மாசத்துக்கு சேர்த்து பில் போடும்போது 210 ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா, நீங்க வந்து பில் 210க்கும் கட்டணும். அப்போ இது வந்து ஒரு நவீனமான ஏமாற்று வேலை இல்லையா? மாசம் மாசம் பில் போட்டால் என்ன? இப்போ எவ்வளோ நவீனமயம் வந்தாச்சு, எவ்வளோ டெக்னாலஜி வந்தாச்சு, தொழில்நுட்பம் வந்தாச்சு. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து மந்த்லி பில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன்றீங்க? புரியுது. அப்போ இது வந்து மக்களை வஞ்சிக்கிறது இல்லையா? அதுவும் சொன்னதையே செய்யாமல் இருக்கிறது. இப்போ அது மாதிரி சில பீப்புள் ஓரியன்டட், நீங்கள் சொன்ன ஆட்டோ டிரைவர், லாரி டிரைவர், டாக்ஸி டிரைவர், இவங்களுக்கு நல வாரியங்கள்ல அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆக்சுவலாக இந்த கரூர் பற்றி டீட்டெயில்டாக பேசாமல் முடி கடந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு கரூர் பற்றி பேசுகிறாரு. இப்போ ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு நிருபர் கேட்குறாரு, எனக்கு வந்து எதிரிகளே வந்து யாரும் இல்லை, நண்பர்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் என் மேலே வந்து கரூர் விஷயத்தை வந்து என் மேலே பழிய போட்டியில்லை, என்னோட மீட்டிங் எல்லாமே பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருந்தாரு சார். ஆமாம், அது யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் அபாண்டமாக ஒரு ஆள் மேலே வந்து பழிய தூக்கி, அதுவும் சட்டமன்றத்தில் ரெக்கார்டில் பண்ணுற மாதிரி. முதல்வரே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சி நடந்த கொஞ்ச நேரத்தில் இதுபோல் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சிக்காரர்கள் மரணம் அடைவதை ரசிக்க மாட்டார், விரும்ப மாட்டார்னு சொன்னார். ஃபேர். ஆனால் அதே முதல்வர் 4 நாள் கழிச்சு சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து தாமதமாக வந்தது தான் இந்த மரணங்களுக்கு காரணம்ன்றாரு. விஜய் கட்சி சரியாக நடந்துக்காம அதாவது பொறுப்பில்லாமல் நடந்துக்கின்னு தான் இதுக்கெல்லாம் காரணம்னாரு. அப்படியே மாற்றினார். இதை எப்போ சொல்கிறாருன்னா பொதுவெளியில் ஒரு விசாரணை அமைச்சிருக்காங்க, விசாரணை ஆணையம். இது ஆளுங்கட்சி, ஒரு நபர் ஜுடிஷியல் அன்னைக்கே அமைச்சிட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே செப்டம்பர் 27 ராத்திரியே அமைச்சிட்டாரு. இவர் பேசுறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அது விசாரணை நடத்திட்டு இருக்கு. அதே போல் தனி நீதிபதி அஸ்ராகர் தலைமையில் ஒரு விசாரணை நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய முடிவுகளுக்காக கூட காத்திருக்காமல் அரசியலுக்காக, ஆதாயத்துக்காக அபாண்டமாக விஜய் மேலே சட்டமன்றத்தில் சொன்னார். அப்போ இதை வந்து இவ்வளோ நாள் அதை வந்து மனசுக்குள்ள காயமாக இருந்திருக்கு. அதாவது நீங்க வந்து எனக்கு அரசியல்ல எதிரிகள் இல்லை, கருத்து வேறுபாடுகளாம், ஆனா எல்லாம் நண்பர்கள் தான் சொல்றீங்க. ஆனா நண்பருக்கு நீங்க இப்படிதான் அபாண்டமா சொல்லுவீங்களா? மனசாட்சியே இல்லாம கொலைப்பழிங்க, சாதாரண பழி இல்லை. அதை வந்து நின்றுதுன்னா இவர் உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. புரியுதுங்களா? அதனால இது வந்து ரொம்ப நாள் அடக்கி வச்சிருந்த கோபம். சொல்லப்போனால் இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்கு, ரொம்ப குரூஷியல் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ அவர் இதை பேசினாருன்னு தெரியல, அடக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் மு.க. ஸ்டாலின் வித்தியாசத்தை சுட்டி காட்ட இதை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்படின்றத அப்படி எடுத்து காட்டினார்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆக்சுவலாக சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா வந்து பேசியிருந்தார். பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் போட்டியிட போறா சொல்லிட்டு அந்த செய்திகள் வந்து பரவலாக பார்க்கப்படுது. பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறதுக்காக விஜய் அந்த வாய்ப்பு இருக்கா சார்? முதல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்னை மாநகரம் வந்து தாவேகாவின் ஒரு பலமான கோட்டையாக மாறி இருக்கிறது. ஓகே. திமுகவினுடைய அந்த முன்பு கோட்டைன்னு கருதப்பட்ட சென்னை மாநகரத்தில் இல்லை சார், இப்போ பெரிய ஓட்டை வந்து போடப்பட்டிருக்கிறது கடந்த 2 வருஷத்துல. ஓகே. அப்படின்றது தேர்தலில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பெர்செப்ஷன். இப்போ 1967 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால திமுக கைப்பற்றியது சென்னை மாநகராட்சியை தான் முதல்ல. அப்போவத்துலேருந்து இவங்க பலுவா இருக்காங்க. அதிமுக இத்தனை வருஷம் ஆண்ட போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் தான் 16இல் 8 ஜெயிக்க முடிஞ்சது ஜெயலலிதாவால். எம்ஜிஆரால் 1 கூட ஜெயிக்க முடிஞ்சது இல்லை. ரைட்டுங்களா? அடுத்தது ஜெயலலிதா ஆட்சியில் கான்ட்ரவர்சி தான் அந்த தேர்தல். அது நடத்தப்பட்ட விதம் கோளாறுலாம் இருந்தது. ஆனாலும் மேயராக செய்தே துரைசாமியை கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அதனால சென்னை மாநகரம் என்பது மற்ற கட்சிகளுக்கு எட்டாக்கனியாகத்தான் இதுவரையில் இருந்து வந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களம் மாறி இருக்கிறது, எல்லாமே மாறி இருக்கு. அதனால தாவேகா இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதிருப்தியாளர்கள், இந்த 2 கழகத்தின் மேலே இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா மெஜாரிட்டி. இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதி இந்த வாட்டி நிற்க போகிறதில்ல. அவர் வந்து திருவாரூர் தாத்தா தொகுதிக்கு போகிறாரு. ஏன் போன எலெக்ஷனில் போல, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் போல. ஸோ சேப்பாக்கம் இஸ் நாட் சேஃப்னு திமுகவுக்கே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் குளத்தூர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப டைட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. குளத்தூரும் வந்து ரொம்ப கேக் வாக் அப்படிலாம் கிடையாதுங்க. குளத்தூர்லேயும் ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு தாவேகா வேலை செஞ்சாங்கன்னா டெஸ்பைட் எனார்மஸ் டெவலப்மெண்டல் ஒர்க் கேரிட் அவுட் பை ஸ்டாலின். ஓகே. நிறைய பண்ணியிருக்காரு. கொளத்தூருக்கு வாரத்துக்கு 2 நாள் போயிடுறாரு, நிறைய செஞ்சிருக்காரு. ஆனாலும் இந்த ஊழல் அங்கே லோக்கல் லெவலில் இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்களுடைய அட்டகாசம் எல்லாத்தையோட வட சென்னை இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா சேகர் பாபு, அவருடைய அராஜகம், அது மேலே எல்லாருக்கும் வெறுப்பு இருக்குங்க. இப்போ சமீபத்தில் அந்த ஆதவ அர்ஜுனா பேசுனது நீங்கள் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா, நாங்கள் அமைதியாக துறைமுகத்தில் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் தான் பண்ணோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட பார்க்காம எட்டி உதச்சி பொய் கேஸ் போட்டு பண்ணாங்க. அன்னைக்கே எங்கள் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, வட சென்னையில் தான் நான் நிற்கணும்னு சொல்லிட்டு. அதான் அதாவது ஃபஸ்ட்டு மீட்டிங்கே பெரம்பூரில் தான் போட்டிருக்காங்க. ஓகே. பெரம்பூரில் இன்னொரு தகவல் என்னன்னா, அவங்க கட்சிக்கு இப்போ 40,000 புதிய மெம்பர் என்ரோல் பண்ணியிருக்காரு அந்த மாவட்ட செயலாளர். இது ஒரு புதிய தகவல். இன்னொன்று, அவங்க கணக்கில் படி பார்த்தா கிறிஸ்டியன்ஸ், மைனாரிட்டிஸு கணிசமான அளவு பெரம்பூரில் இருக்காங்கன்றாங்க. ஆமாம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி தான் சொன்னாங்க. விருகம்பாக்கம்னாங்க, வேளச்சேரினாங்க, அப்புறம் வந்து சோழிங்கநல்லூர்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வட சென்னையில் சேகர் பாபு அவர்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு நான் அங்கே நிற்பேன் அப்படின்னு சிங்கத்தின் குகையிலே வந்து சிங்கத்தை பார்க்கணும். சும்மா இவங்க எதுனா எம்ஜிஆர் ஜெயலலிதா அருப்புக்கோட்டை அங்கே இங்கே போயிடுவாங்க வில்லேஜ் சைடு. ஏன்னா சிட்டியில் வந்து டாமினன்ஸ் வந்து டிஎம்கே தான். அந்த மாதிரி இல்லாமல் சிட்டிலேயே உங்களை அடித்து காலி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிட்டியில் நிற்க போகிறாருன்றது எனக்கு தெரியும். ஆனால் பெரம்பூரில் தான் நிற்பாரா அப்படின்னு தெரியாது. பட் பெரம்பூரில் தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் அவங்க நடத்தியிருக்காங்க. அதனால் பெரம்பூர் வாய்ப்புகள் இருக்குது. சேகர் பாபுவை தாண்டி விஜயால வந்து பெரம்பூர்ல வந்து ஜெயிக்க முடியுமா? முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து சேகர் பாபுன்னா அவர் 5 அடி அவர் தாண்ட முடியுமான்றீங்களா? எப்படி? இல்லை சார், மக்கள் வந்துங்க எப்படியாப்பட்ட ஜேபிஆர்னு ஒரு ஆள் இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது சென்னையே வந்து கலக்கின ஆர்டி சீதாபதினு திமுக மாவட்டம், அவர்கிட்ட இருந்து தான் டிஆர் பாலுக்கு வந்து அப்புறம் வட சென்னை தென் சென்னைனாங்க. முதல்ல திமுக வந்து ஒரே மாவட்டமாக தான் சென்னையை வச்சுருந்தாங்க. இப்போ 4 சில்லியாக இருக்குது. வடகிழக்கு, மேற்கு,
தென்கிழக்கு சவுத் என்னென்னவோ பிரிச்சுட்டாங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம்னு இப்போ பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் சக்தி வந்துடுச்சுனாங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் என்ன சேகர் பாபுன்னா வெல்ல முடியாதவரா? சேகர் பாபு தொகுதியிலே சேகர் பாபு தோத்துருவார் பாருங்க. நீங்கள் ஜனநாயகத்தில் மக்கள் சக்தி தாங்க மகத்தானது. அவரு என்னங்க பெரிய தாதா, அவர்கிட்ட எல்லாரும் இருக்காங்க. எவ்வளோ கெட்ட பேர் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் கார்பரேஷன் அவர் கையில் தான் இருக்கு. பிரியான்றவங்க டம்மி தானே, இவர் தான் கார்பரேஷன் சிஎம்டிஏ பண்ணுறாரு. இப்படி அறநிலையத்துறை எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேலே எவ்வளோ புகார் இருக்கா. அதாவது அதெல்லாம் ஊடகம் வந்துங்க அடிமை ஊடகமாக இருக்கிறதால அரசுக்கு எதிரான அமைச்சர்களுக்கு எதிரான விஷயங்களெல்லாம் விவாதம் பண்ணுறது. இப்போ நேரு விஷயத்தை எப்படி விவாதம் பண்ணியிருக்கணும், பண்ணுறாங்களா? இல்லை, பண்ண மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் ஊடகங்கள் வந்து மூடி மறைக்கின்றன. அதுதான் உண்மை நிலை. இல்லை, கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் எப்படியெல்லாம் யார் யார் மேலே இருக்காங்க வெறுப்புலன்னு, கொலவெறியில் இருக்காங்க. திமுகவுக்கு வந்து பெரிய தோல்வி இருக்குதுங்க சென்னையில். நான் எழுதி தரேன். நிறைய கட்சிகள் வந்து திமுக கூட இருக்காங்களே சார். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கட்சிகளினுடைய பலம் என்னங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து தாவேக்கா 30%, 35% தனியாக இருக்குது. இந்த திமுக எல்லாரும் சேர்ந்து 10-15 கட்சியை வச்சுட்டோம், 35 இல்லை. அப்புறம் நீங்கள் நம்பர் இல்லை முக்கியம். நான் கேட்குறேன், தேமுதிக சேர்த்தாங்க, அதனுடைய ஸ்ட்ரென்த்து என்ன? கடைசி தேர்தலில் 0.5க்கும் கம்மி. புரியுதுங்களா? முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. போன தேர்தலில் 3ல் நின்று 3லையும் தோத்தாங்க. இப்படி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பலசாலிகள் இல்லை, சும்மா கும்பலாக காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர காங்கிரஸ் ஓரளவுக்கு, விசிகா ஓரளவுக்கு, கம்யூனிஸ்டுகள் சில பாக்கெட்ஸில் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சும்மா தாங்க. அதாவது என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ். இப்போ கமல்லாம் கூட இருக்காரு. கமல், ஐயோ கமல் கூட இருந்தாருன்னா உலகமே கூட இருக்கிற மாதிரி. கமல்ஹாசன்லாம் வந்துங்க அரசியலில் ஃபெயிலியருங்க. அவர் ரொம்ப என்னாச்சு, அவர் மேலே மரியாதை மதிப்பு வச்சு இந்த பல பேர் வெறுத்துட்டாங்க. அவர் பேசுகிற இப்போ டுடே அவர் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள், அந்த ஆளும் கட்சியின் ஊழலுக்கு, அதனுடைய நிர்வாக சீர்கேடுக்கு எல்லாத்துக்கும் துணை போகிறது வந்து யாருமே ரசிக்கலைங்க. அதனால் இருக்காங்க ஆளுங்கள்லாம் நாடறிஞ்சவர்கள், ஆனால் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு எத்தனை இருக்குது அது தெரியாது. அதனால் வட சென்னையில் சேகர் பாபுவை மிஞ்சி தாண்டி அப்படின்னா சேகர் பாபு என்ன, அவர் ஒன்றும் பெரிய கிங்கு இல்லையா? கிங்குங்களே இப்போ வெளியேற்றிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாரு சார், எல்லாரும் சேர்ந்து என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மைதானங்க. ஓகே, இட் இஸ் எ ஃபேக்ட். நீங்கள் பாஜகவில் நயினார் நாகேந்திரன் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத ஒரு பேசிகிட்டு இருக்காருன்ற எதிர்க்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் தம்பி தம்பினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து குக்கர் விசிலே போதும்ன்றாங்க. புரியுதுங்களா? அதிமுகவில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க, இப்போ எல்லாரும் இறங்கி அடிக்கிறாங்க. ஜெயக்குமார்லேருந்து அப்புறம் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு எல்லாரும் இபிஎஸ்ஸே அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுகவில் சொல்லவே வேணாம், எங்களுக்கு அவர் பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவரை பார்த்து தான் பயப்படுறாங்க. விசிலே அடிக்க வேணான்றாங்க. கண்டக்டர்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து எல்லா கட்சிகளும், அநேகமாக காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகையை தவிர மற்றவங்க யாரும் விமர்சனம் பண்ணுறதில்ல. மற்ற எல்லா கட்சிகளும் வாண்டடாக வந்து பண்ணுவாங்க. இப்போ சிபிஎம் மாநில சண்முகம் இருக்காரு, அவர் வந்து பேசுவார், திருமாவளவன் திட்டுவார், சம்மந்தமே இல்லை. குஷிப்படுத்தணும், சீட்டு நேரம் இது. இப்போ முக ஸ்டாலினை குஷிப்படுத்தினா ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு, யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. எல்லாருக்கும் குறைக்க போகிறோம், நாங்களும் குறைச்சிக்க போகிறோம்னு சொல்லி குறைக்க போகிறாங்க. அதனால் அங்கே வந்து கண்டிப்பாக இந்த ஷீட் ஷேரிங்கில் பிரச்சனை வருங்க. இப்போ காங்கிரஸ் வந்து பேசிட்டு போயிருக்கு, அது இறுதி ஆகிடுமா அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் இட் வில் நாட் பி எ ஸ்மூத் அஃபேர். இப்போ அந்த காங்கிரஸை வெளியே அனுப்புறதுக்காக தான் தேமுதிக உள்ளே கூட்டிகிட்டு வந்ததா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியும் காங்கிரஸ் போச்சுன்னா அதன் பலம் எவ்வளவு, மக்கள் ஆதரவு இல்லை, ஒரு பர்செப்ஷன் போகுது. பாஜக எதிர்ப்புல தாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு திமுக. காங்கிரஸ் இல்லாத திமுக வந்து பாஜக எதிர்ப்புக்கு நான் தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த உரிமை அந்த எல்லாமே போயிடும், மைனாரிட்டிஸ் ஓட்டு சாலிடாக போயிடும். அதனால் உண்மையான திமுக, விவரம் தெரிஞ்ச திமுக காங்கிரஸை எப்படியாவது இழுத்து பிடிக்கணுமே.
அப்படின்னு தான் நினைக்கிறப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை போக்குறதுக்காக இல்லை. அது இது எதுக்கு நாங்கள் அதாவது 100 ஓட்டு 200 ஓட்டில் கூட தோல்வி வெற்றி தோல்வி இருக்கலான்னு திமுக நினைக்குது. ஏன்னா இந்த ஃபியர்ஸாக 3 முனை போட்டிங்க, இதில் 30-32% வாங்குறவன் ஜெயிச்சிருவான். அப்போ இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே 30 இருக்குதுன்றாங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல இருக்கு, 27-28 இருக்கு போல இருக்கு. டிஎம்கேக்கு இருக்கு 35 வரைக்கும். இப்போ இதுக்கு டிவி கேக்கு இருக்கு. அப்போ இவங்க எல்லாருக்குமே ஸ்டிப் காம்படிஷன் இருக்கிறதால வெற்றி தோல்விகள் 100 ஓட்டு 500 ஓட்டில் போகலாம். போன வாட்டி சத்யநாராயண டி நகரில் ஏடிஎம்கே 137 ஓட்டில் தானே தோத்தாரு, புரியுது, சிட்டியில. அதனால வந்துங்க வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர வேற இவங்க வந்ததால நம்ம ஜெயிச்சிருவோன்றலாம் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.